ஜோதிடத்துல எத்தனையோ விதமான சாபங்கள பற்றி சொல்லியிருப்பாங்க. அதுல குறிப்பா பெண் சாபம், வாளை சாபம், சுக்கிர சாபம், இல்ல ராகுவினால் இந்த சாபம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு ஜோதிடர்கள் குறிப்பிட்டு சொல்றாங்க இல்லையா? இது எல்லாத்துக்குமே ஒரே பலன் தான். ஏன்னா, இந்த சாபங்களுக்கு பரிகாரம்னு நீங்க செய்யணும்னா குலதெய்வத்தோட ஆசிகள் வேணும். இப்போ ஒரு சில குடும்பங்கள்ல பார்த்தீங்கன்னா, திருமணம் நடக்காது. ஒரு சில குடும்பங்கள்ல குழந்தை கிடைக்காது. ஒரு சில குடும்பங்கள்ல வேலைக்கு போயிருக்கவே மாட்டாங்க. ஒரு சில குடும்பங்கள்ல ஆண்கள் வந்து நலிவடைஞ்சுக்கிட்டே போவாங்க. கடன் மேல கடன் ஆகும். சிலர் ஊர விட்டே மாறி வந்திருப்பாங்க. இப்ப இதுக்கு எல்லாமே காரணம் இந்த மாதிரியான சாபங்கள் தாங்க. இப்போ இந்த சாபங்களுக்கு பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள செய்றதுக்கு முன்னாடி, குலதெய்வத்தோட ஆசிகள் இருக்கா அப்படின்றத கவனிக்கணுங்க. அதனால தான் நெறைய பேரு ஊர விட்டே வந்திருப்பாங்க. நாடு விட்டு நாடு போயிருப்பாங்க. அவங்களுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் முதல்ல புரிய வராது. அவங்களோட பிள்ளைங்க பெருசா வளர்ந்து, அவங்களுக்கு ஏதாவது ஒரு நல்லது செய்யணும்னு நினைக்கிறப்ப தான் இதெல்லாம் தடையா வந்து நிக்கும். இதற்கு முதல் படியாக ராமேஸ்வரத்துலேருந்து தொடங்கி கால சர்ப்ப தோஷத்தை நிவர்த்தி பண்ணிட்டு தான் உள்ள வரணுங்க.